ஜேபியும் எஸ் இன்றைக்கி நாம் தைச்சிருக்கிறது 5 ஜிப்பு உள்ள ஒரு அழகான லேடிஸ் பர்ஸ். ஓகேவா? ரைட். உள் பாக்கெட் 2 இருக்குது. எகெயின் வெளியிலையுமே 2 ஜிப்பு வச்சு பேக்கெட் கொண்ட ஒரு அழகான லேடிஸ் பர்ஸ். எஸ் எப்படி தைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். எஸ் முதல்ல ஒரு பேப்பரில் பேட்டர்ன் எடுத்து வச்சிடலாம். 10 அங்குலத்துக்கு 5.5 அங்குலம் அளவுள்ள ஒரு கார்டு அல்லது பேப்பர் எதுனா எடுத்து அதில் பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கலாம். இதே அளவு சரியாக யூஸ் பண்ணி 2 கிளாத், எந்த கிளாத்தில் நம்ம தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் 2 பீஸ் எடுத்துடலாம். 2 பீஸ் கிளாத்தை, ஸ்பாஞ்ச் 2 பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் வந்து 4 பீஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஜிப்பு வந்து பேட்டர்ன் படி முழு அளவுள்ள 2 பீஸ் எடுத்துடலாம். 2 பக்கமும் தையல் கிட விட்டு மைய அளவுள்ள ஒரு பீஸ் எடுத்துடலாம். இந்த 3 ஜிப்லையும் கோர்க்கிறதுக்கு 3 ரன்னர் எடுத்து வச்சிடலாம். சைடில் இந்த ஜிப்பில் மட்டும் சைடில் வச்சு தைக்கிறதுக்காக 2 பிட் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக உள் பாக்கெட் 2 பீஸ் தைச்சி எடுத்துக்கலாம். உள் பாக்கெட் தைக்கிறது எப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு பிளெயின் கிளாத் எடுத்து அதில் ஜிப்பை வச்சு தைச்சிருக்கோம். ஜிப்பில் 2 பக்கமும் பிட் கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூட்டி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். அது 2 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது பர்ஸ் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ரைட். இப்போது ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அதை மேலேருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல முழு அளவுள்ள ஒரு ஜிப் எடுத்து அதை மூட்டி எடுத்துடலாம். ஓகேவா? ரைட். நல்ல பக்கத்தை திருப்பி வச்சு இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். இன்னொரு பாகம் இருக்கு இல்லையா, அதையும் இது மேலே திருப்பி வச்சு இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல். இப்போ இந்த இடத்துல ரன்னரை கோர்த்துடலாம். ரன்னரை கோர்த்துட்டு நம்ம ஜிப்பை திறந்தோன்னா போடுறதுக்கு ஒரு பாக்கெட் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அது மேலே இந்த பீஸ் வச்சு ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்பில் 2 கேப்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இன்னொரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அதில் நம்மளோட உள் பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த உள் பாக்கெட்டை மேலேருந்து 1 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 1 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு இங்கேருந்து தைச்சி இது வழியே விட்டு இந்த உள் பாக்கெட் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை அப்படியே திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிடலாம்.
அதுக்கு மேலே நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வச்சிடலாம். இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இப்படி திறக்க வரும். ஏன் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா அங்கே உள் பாக்கெட் திறக்க வரும். ஓகேவா? ஸோ ஆர்டர் மாற்றிடக்கூடாது. இதே ஆர்டரில் வச்சு 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்மளோட ஒரு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான். 2 பீஸையும் தச்சு எடுத்துடலாம். ஓகேவா? ரைட். இப்போது நம்மக்கிட்ட மீதம் இருக்கிறது ஒரு ஜிப், 2 பிட் கிளாத், ஒரு ரன்னர். அப்படி தானே? இப்போ அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஜிப்பில் ரன்னரை கோர்த்துடலாம். கோர்த்துட்டு 2 பக்கமும் பிட் கிளாத் வச்சு தைச்சிடலாம். கிளாத் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு லைனிங் கிளாத் ஒன்றையும் கொடுத்து தைச்சோன்னா கொஞ்சம் போஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஜிப் உள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்பை ஆரம்பிக்கிற இடத்துல பிடிச்சிட்டு ஜிப்போட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பீஸ் இருக்குல்ல, 2 பீஸ் அதை எடுத்துக்கலாம். ரெண்டுமே மேல் பாகத்தில் ஜிப் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேல் பாகத்தில் மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்புக்கு பின்னாடி நம்ம மையப்பகுதி மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மையப்பகுதியை இந்த போஸோட மையப்பகுதியில் வச்சு இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டிருக்கும் போது கவனம், பின்னாடி ரன்னர் இருக்குது. ஸோ இது இங்கே வந்துட வேண்டாம். நேராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது ஜிப்பை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு ஜிப்பை மேலே ஒரு படிமான தையல். இப்போது எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பாகம் நல்ல பாகம் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இந்த மையப்பகுதியை இங்கேருந்து இங்கே வரைக்கும் சென்டர் பார்ட்டை பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரோஸ் அப்படி திருப்பி வச்சு ஜிப்பையும் திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல். நம்மளோட போஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது 3 ஜிப் இருக்கு இல்லையா, அதில் மைய ஜிப்பை லேசாக ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த போஸ் உள்ள பாகத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம்.
இந்த பிட் கிளாத் முடிஞ்சு இந்த போஸ் ஆரம்பிக்கலையா அந்த இடத்த மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிட் கிளாத் முடிஞ்சு இங்கே போஸ் ஆரம்பிக்கிற இடத்த கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி மார்க் அவுட் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பிளேஸை பிடிச்சிக்கலாம். கரெக்டாக மார்க் அவுட் பண்ண பிளேஸ் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ண பிளேஸை சரியாக பிடிச்சிக்கலாம். ஒன்ஸ் பிடிச்சிட்டோன்னா அந்த பொசிஷன் மாற்றக்கூடாது. மாற்றாமல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கத்தையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அடிபாகத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போஸுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். கார்னர்ஸ்லாம் கட் கொடுத்துடலாம். எஸ், நம்மளோட போஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகான 5 ஜிப்புள்ள போஸ் ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? எகைன் நீங்கள் இந்த இடத்துல நம்ம விருப்பப்பட்ட மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட். எஸ், இது ஜேபியின் தையலகம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.